அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், குற்றப்பத்திரிகையில் என்னென்ன விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு? வணக்கம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தின் போது அப்போதைய பால்வளத்துறை அமைச்சராக கே.டி. ராஜேந்திர பாலாஜி அப்போதைய காலத்தில் வெம்பக்கோட்டையை சேர்ந்த ரவீந்திரன் என்பவர் தனது சகோதரியின் மகனான ஒருவருக்கு வேலை வாங்கி தருவதாக அப்போதைய அதிமுக ஒன்றிய செயலாளர் விஜய நலத்தம்பியுடன் பணத்தை கொடுத்துள்ளார். அது தொடர்பான மோசடி புகார் இருந்த நிலையில் இது தொடர்பாக விஜய நடைபெற்ற விசாரணையில் அந்த பணத்தை 3 கோடி ரூபாயை முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி தான் நான் கொடுத்துள்ளேன் என்றும் இது தொடர்பாக ஏற்கனவே நான் புகார் அளித்திருப்பதாகவும் அவர் கூறியதை அடுத்து கே.டி. ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டவர்களை தமிழக போலீசார் தேடி வந்தனர். இதனை அடுத்து கே.டி. ராஜேந்திர பாலாஜி பெங்களூருவில் இந்த தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். இது ஒரு புறம் இருந்தாலும் தற்போது முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றால் ஆளுநரின் உத்தரவு பெற வேண்டும். இது தொடர்பாக ஆளுநரிடம் மனு அனுப்பி வைக்கப்பட்ட போது ஆளுநர் அதுக்கு அனுமதி வழங்காமல் இருந்திருந்தார். தற்போது உச்சநீதிமன்றம் அந்த மசோதாக்களை எல்லாம் பரிசீலனைக்கு உட்படுத்தி அனைத்தையும் நடைமுறைக்கு கொண்டு வந்த நிலையில் தற்போது விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கே.டி. ராஜேந்திர பாலாஜி மீது குற்றப்பத்திரிகையை இருவேறு வழக்குகளில் ஆன்லைனில் தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். தற்போது வரையில் குற்றப்பத்திரிகையில் என்ன விஷயம் இருக்குது என்பதை ஆன்லைன்ல கோர்ட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த விஷயங்கள் வெளியே தெரிய வருங்கிறது தகவலாக வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.